யோவான் சுவிசேஷம் 10, 17, 18. 1, 2, 3 வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்று கொண்டேன். 17ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஓகே, கடந்த வாரம் சிலுவை குறித்த செய்தியை ஆரம்பித்திருக்கிறோம். வருகிற குட் ஃப்ரைடே வரைக்கும் தொடர்ந்து வாரந்தோறும் சிலுவை குறித்த செய்தியை நாம் கேட்க போகின்றோம். கடந்த வாரம் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான் என்று அந்த வார்த்தையை உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இந்த வாரம் தொடர்ந்து இங்கே இயேசு குறிப்பிட்ட ஜீவன் என்பது என்ன என்பதை உங்கள் மனதிலே நான் வைக்க விரும்புகின்றேன். இதை நல்லா நீங்க விளங்கிக்கிட்டா, புரிஞ்சுக்கிட்டா, எதை ஜீவன் என்று சொன்னார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். அப்ப ஜீவனை சிநேகிக்கிறது வெறுக்கிறது என்று சொன்னார். அப்ப ஜீவன் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் ஒண்ணு அதை சிநேகிக்க முடியும், இல்ல அதை வெறுக்க முடியும். ஆனால் இங்க இயேசு சொன்னது ஜீவனை சிநேகிக்க சொல்லவில்லை, ஜீவனை வெறுக்க சொன்னதைத்தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி பாஸ்டர் ஜீவன் என்றால் என்ன? அப்பத்தானே நான் ஜீவனை வெறுக்க முடியும் என்பது உங்கள் கேள்வி. அந்த நாட்கள்ல சரியான விளக்கம் இல்லை. ஜீவன் என்றால் என்ன என்பதை சவுண்ட் கம்மிப்பா விளக்கவில்லை, வெறுக்கிறதான் விளக்கினார்கள். அதை வெறுத்துரு, இதை வெறுத்துரு, அதை வெற்று, இதை வெற்று, உலக பிரகரமான அலங்காரவானா, ஆண்டவர் உனக்கா சிலுவைக்கு போனாராக்கும், உனக்கா சாபமானாராக்கும், உனக்கு அந்த கேடு அடைந்தாராக்கும், உனக்கு அவமானப்பட்டாராக்கும், இந்த உலகத்துல அவரை போல நீ உன்னை வெறுத்துறணும். அந்த போதனை தான் இருந்துச்சே தவிர இயேசு எடுத்து காண்பித்த ஜீவன் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து போதிக்கல. தன் ஜீவன் என்பது என்ன என்பதை மக்கள் புரியாததுனால சரீர பிரகாரமான காரியத்தில் தான் அவர்கள் அதை வெட்டோம் இதை வருத்தம் என்று தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்களே தவிர இயேசு விளக்கிய அந்த வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளல. இன்னைக்கு இந்த ஜீவன் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். உங்களுக்கு ஒரு வசனம் வாசித்தோம், இந்த வசனம் தான் பாருங்க. இது இயேசு சொன்ன வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். இப்ப இயேசு என் ஜீவனை என்று எதை சொல்லுகிறார்? தனக்குள் இருக்கிற உயிரை சொல்லுகிறார். என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். பிதா அவரில் அன்பாய் இருந்தபடியால் மறுபடியும் கொடுத்த ஜீவனை என்ன செஞ்சார்? பெற்று கொண்டார். ஆகவே இந்த நாளிலே இந்த ஜீவன் என்றால் என்ன என்பதை 3 வசனத்துல உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். இந்த விளக்கத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு வருகிற நாட்கள்ல எல்லாமே இலகுவாக இருக்கும். உங்கள் எல்லா பகுதியிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கனிதருகிற வாழ்வு உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கருத்தை உயர்த்தல சொல்வோம். ஹல்லேலூயா. ஆமா, ஜீவன் என்றால் என்ன?
போன வாரம் கூட ஒரு வசனத்தை காமிச்சேன். அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்கள் உயிரை பொருட்படுத்தல, ஆகியவை உயிரை பெற்றுக் கொண்டார்கள் என்று. மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை காண்பித்தேன். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராதபடி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று காண்பித்தேன். ஆகவே ஜீவன் என்பது உயிர் மாத்திரமல்ல, ஜீவன் என்பது இந்த உலகத்துக்குரிய வாழ்வு. ஜீவன் என்பது இந்த உலகத்துக்குரிய வாழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வசனத்தை விளக்கி சொல்றேன். இயேசு மலைப்பிரசங்கத்துல சொன்னார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அப்ப புசிக்கிறதும் குடிக்கிறதும் தான் ஜீவன். அதுலதான் நம்ம ஜீவன் இருக்கு. அதே போல இந்த உடுத்துவது சரீரத்துக்கு காரியம். ஆனா இயேசு என்ன சொன்னார்? இதை குறித்து கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவை, எனக்கு தெரியும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் ஜீவனுக்கு அடுத்த காரியத்திலும் உங்கள் சரீரத்துக்கு அடுத்த காரியத்திலும் தேவனுடைய நீதியிலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று அங்க இயேசு சொன்னதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது தேவராஜ்யம், அவருடைய நீதி. அதற்குள்ளே என் ஜீவனுக்கு அடுத்த காரியம், என் சரீரத்துக்கு அடுத்த காரியத்தை தேவன் கொடுக்கிறார். கரத்தை உயர்த்தலாம் சொல்லுவோம். இந்த உலகத்துல தானே வாழ்றோம். அப்ப ஜீவனுக்கு அடுத்த காரியம், சரீரத்துக்கு அடுத்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க எண்ணத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் எண்ணத்தை அதன் மேல் வையாதபடி உங்கள் எண்ணத்தை தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல, தேவன் நீதிக்கு அடுத்த காரியத்துல வைப்பீர்களேயானால் கர்த்தர் அவருடைய நீதியிலிருந்து, கிறிஸ்துவினால் உண்டான நீதியிலிருந்து உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசு சொன்னதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு வெளியே வரும்போது இந்த பூமிக்கு அடுத்த காரியத்தை தான் சொன்னார், நித்தியத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்லவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் மட்டும் என்ன சொன்னார்? நீ நடக்கிற இந்த தேசம் உன் சந்ததிக்கு தருவேன் என்று தேவன் சொன்னார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த பூமிக்கு அடுத்த காரியத்தையே சொன்னார். மோசேட்ட கர்த்தர் சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் இறங்கினேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இந்த பூமிக்கு அடுத்த காரியத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்தை எதற்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பிரமாணத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு இந்த ஜீவனுக்குரிய காரியம் மாத்திரமல்ல, மறு ஜீவனுக்குரிய, அதாவது நித்தியத்துக்குரிய வெளிச்சமும் வெளிப்பாடும் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் 10 கற்பனையை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு நித்தியத்தை குறித்த காரியம் சொல்லப்படவில்லை. நித்தியத்து குறித்த வெளிச்சமும் அவர்களுக்குள் இல்லை. ஆபிரகாமுக்கு ஏன் காணப்பட்டுச்சு? ஆபிரகாம் யாருன்னு கேட்பேன், நீங்க தீர்க்கதரிசி சொல்லணும். ஆபிரகாம் யார்? தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசி என்றால் தூர பார்வை உடையவன். அப்ப ஆபிரகாம் இன்னொன்னு சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், நான் செய்ய போகிறது அவனுக்கு நான் மறைப்பேனோ. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? வெளிப்பாடு இருந்தது. ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு இருந்தபடியால் இந்த பூமியிலையும்
பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை அவன் உடையவனாய் இருந்தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனை தேவனை விட்டு பிரித்திரள. பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாய் இருந்தான். இது பூமிக்குரிய காரியத்துல தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணியது. இது பூமிக்கு அடுத்த காரியத்துல தேவன் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தது. ஆகவே நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமை போல பூமிக்கடுத்த காரியத்திலும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆசீர்வாதமான வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் தன்னுடைய குமாரனை தேவன் கொடுத்தார். அப்ப இயேசுவும் தன் ஜீவனை அடைந்து கொள்ளும்படி அதை கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்து இயேசு மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொண்டார். சரி, யாருக்கா இயேசு ஜீவனை கொடுத்தார்? உங்களுக்காக, எனக்காக. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல ஒரு ஜீவன் சொன்னேன், அது உலகத்துக்கு அடுத்த சரீரத்துக்கு அடுத்த காரியம், அது ஜீவன். இங்க ஒரு ஜீவன் சொல்றேன், குமாரனை உடையவன். என்ன உடையவன்? ஜீவனை உடையவன். இந்த ஜீவன் எங்க வந்துச்சு? நம்ம ஆவியில. இஸ்ரவேல் ஜனங்கள் சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார்களே தவிர அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படவில்லை. ஆபிரகாம் கூட விசுவாசிகளின் தகப்பன் தான். ஆனால் ஆபிரகாமுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே ஆனாலும் ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தபடியால், என்ன வெளிப்பாடு? இயேசுவை குறித்த வெளிப்பாடு. ஆபிரகாமுக்கு யாரோட கனெக்ஷன்? மெல்கிசேதேக்கோட கனெக்ஷன். ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களே, அவங்களுக்கு எகிப்திலேயே மெல்கிசேதேக் கனெக்ஷன் கிடையாது. எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகும் மெல்கிசேதேக் கனெக்ஷன் கிடையாது. எகிப்தில் இருந்தபோது அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதே பஸ்கா அனுசரிப்பினாலே எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அந்த எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அவர்கள் பொன்னும் வெள்ளியும் உடையவர்களாய் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கோட கனெக்ஷன் இருந்துச்சு. மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசத்தோட கனெக்ஷன் இருந்துச்சு. ஆகவேதான் அவன் இயேசுவை குறித்த வெளிப்பாடு உடையவனாய் இருந்தான். அந்த இயேசுவை குறித்த வெளிப்பாடு இருந்தபடியால் தான் இயேசு வரப்போகிறார். பிதா தம்முடைய குமாரனை கொடுக்க போகிறார். பிதா தம்முடைய குமாரனை கொடுத்து மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறார் என்ற வெளிப்பாடு பிதாவை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, நித்தியத்தை குறித்த அந்த வெளிப்பாடு இருந்தபடியால் ஆபிரகாம் இந்த பூமியில ஜீவனுக்குரிய வாழ்விலும் ஆசீர்வாதமாய் இருந்தான். அதே போல மறுமைக்குரிய வாழ்விலும் அவனுக்குள்ளே ஒரு ஆயத்தம், ஒரு விழிப்பு அவனுக்குள்ளே காணப்பட்டது. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். இம்மைக்குரிய வாழ்விலும் ஆபிரகாம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாய் இருந்தான். மறுமைக்குரிய வாழ்விலும் அவனுக்குள்ள ஒரு விழிப்பும் ஒரு கவனமும் காணப்பட்டது. அது என்ன? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தால் திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல. அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு காணப்பட்டுச்சு. ஆகவேதான் எபிரேயர் 11 வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். நிலையான அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இப்போ உங்களுக்கு எனக்கும் ரெண்டு வேணும். ஜீவனுக்குரியதும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த, அதாவது ஜீவனுக்குரிய இம்மைக்குரிய ஆசீர்வாதம் கொஞ்சம் குறையாமல் உங்களுக்கு எனக்கு வேணும். 1% குறையாமல் உங்களுக்கு எனக்கு வேணும். இத நீங்க புரிஞ்சுக்கணும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
இன்னைக்கு அநேக நித்தியம் 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 நித்தியம்னு பேசி நித்தியத்துக்கும் ஆயத்தப்படல. ஏன்னா அவங்க நித்தியம் என்று பேசுறதுக்கு சொல்ற காரியம், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை விட்டுறணும், இதை விட்டுறணும், இந்த பாரம்பரியத்துக்கு அடுத்த இந்த உலகத்தை வெறுக்கணும், அப்படிப்பட்ட காரியத்தை தான் மறுபடியும் பேசிட்டு வர்றாங்களே தவிர அவங்க இயேசு குறித்த வெளிச்சத்தையோ அந்த கிருபையினால் உண்டாகிற பரிசுத்தையோ அவங்களுக்கு போதிக்கல. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனால் பேதுரு சொல்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 2, 3, 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. 1, 2, 3 வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நீ பாட்டுங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே எது பெருகணுமா? கிருபையும் பெருகட்டும், சமாதானமும் பெருகட்டும். ஐயா, தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவு தான் இன்னைக்கு சபைக்கு தேவை. அதுலதான் மக்களுக்கு கிருபையும் பெருகும், சமாதானமும் பெருகும். அடுத்த வசனம். ஓகே, வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரளினது மன்றி. நல்ல கவனிங்க, அதே வசனம். அறிவினாலே ஜீவனுக்கும், அதாவது இம்மைக்குரிய வாழ்வுக்கும், இந்த உலகத்துக்குரிய எல்லா வாழ்வுக்கும், தேவ பக்திக்கும், ஆவிக்குரிய வாழ்வுக்கும் வேண்டிய ஏதோ கொஞ்சம், அப்படி இல்ல, வேண்டிய, வாயத்திறது எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, வேண்டிய. ஐயா, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும், இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும், உங்க தேவ பக்திக்குரிய, ஆவி கொடுத்த காரியத்துக்குரிய எல்லாவற்றையும் எது தருதா? அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரளினதும் அன்றி. இதை எதுல பெற்றுக்கொள்ள முடியும்? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்திருக்கிறாரே, அவரை அறிகிற அறிவினால. ஐயா, பிதாவை அறிகிற அறிவினால் தான் நீங்க எல்லாவற்றையும், இந்த ஜீவனுக்குரிய மறுமைக்குரிய எல்லாவற்றையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய எண்ணம் என்ன? சிலுவையில இயேசுவை கொடுத்துட்டாரு. இயேசுவும் தன் ஜீவனை அடையும்படி அதை இயேசு பிதாவிடத்திலே கொடுத்தார். மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொண்டார். இப்போது பிதா தம்முடைய குமாரனில் அன்பாயிருக்கிறார். பிதா தம்முடைய குமாரனில் என்னவாயிருக்கிறார்? அன்பாயிருக்கிறார். ஏன்? என்ன காரியம்? அவருக்கு தெரிஞ்சு போச்சு, உன் உயிரை கொடுக்கறதுக்கு தான் அந்த பூமிக்கு அனுப்பிச்சேன். ஆகவே நீ என்ன பண்ண? உலகத்துக்கிற மக்களை எல்லாம் பார்த்த, அவங்களுக்குள்ள சத்துரு கொண்டு வந்த, ஆதாமின் கீழ்ப்படியாமையினால சத்துரு கொண்டு வந்த வேதனை, சோதனை, பெருமூச்சு, கலக்கம், பயம், வியாதி, சாபம், பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்து, ஆண்டவரே, நான் இப்போது இவங்களுக்காக என் ஜீவனை தர்றது மாத்திரல்ல, உம்மிடத்துல பெற்று கொடுத்து பெற்றுக்கொள்ள போகிற வெளிச்சத்தோட நீர் ஜீவனை கொடுத்தீர். ஆகவே மறுபடியும் நான் பெற்றுக்கொண்டா, உனக்கு கொடுத்துட்டேன், இப்ப நான் உன்னிலே அன்பாய் இருக்கிறேன். உன்னில் அன்பாய் இருக்கிறது போல யாருக்குள்ளாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் குமாரனை உடையவர்களோ அவர்கள் ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிலும் நான் உன்மேல் பாராட்டின அன்புக்குள்ளே அவர்கள் மேல நானும் அன்பாய் இருக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இந்த பிரசங்கத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜீவனை சிநேகிக்கிறவன். அப்ப ஜீவன் என்றால் உயிர், ஜீவன் என்றால் இந்த உலகத்துக்குரிய வாழ்வு. ஆகவே உங்களுக்கு 3 வசனம் காமிக்க போறேன். 3 வசனமும் வித்தியாசமா இயேசு சொன்னது. அதிலிருந்து உங்களுக்கு வெளிச்சத்தை உங்கள் ஆவியில கர்த்தர் போடுவதற்கு வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். கவனமா கேளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம். போன வாரம் வாசித்தது மறுபடியும் வாசிக்க போறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24, 25 நான் வாசிக்கிறேன். 1, 2, 3. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, வாசிங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அடுத்த வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை கண்டடைவான். அப்ப என்ன அர்த்தம்? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். சொல்லுங்க, விரும்புகிறவன். சொல்லுங்க, விரும்புகிறவன். சொல்லுங்க, விரும்புகிறவன். ஐயா, இந்த உலகத்துக்குரிய வாழ்வில நீங்களாகவே இந்த உலகத்துக்குரிய வாழ்வில நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் விருப்பத்தை இந்த உலகத்துக்குரிய வாழ்வில உங்கள் விருப்பத்தை வைப்பீர்களே ஆனால் இந்த உலகத்துக்குரிய வாழ்விலும் தேவன் உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நித்தியத்துக்குரிய வாழ்வையும் நீங்கள் இழந்து போவீர்கள். அப்படியான வாசிக்கிறோம். தன் ஜீவனை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஐயா, நான் இழந்து போகிறதற்கு இந்த உலக வாழ்வு வாழக்கூடாது. நான் பிதாவின் மேல விருப்பம் வச்சு, அவருடைய காரியத்துல விருப்பம் வச்சு, இந்த உலகத்துக்குரிய வாழ்வுல இயேசு உண்டு பண்ணி ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் உடையவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவன் என்றால் சரீரத்துக்கு அடுத்ததுன்னு சொன்னேன். ஜீவன் என்றால் உயிர் என்று சொன்னேன். ஜீவன் என்றால் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியம் என்று சொன்னேன். இதுல முக்கியமான வார்த்தை விரும்புகிறவன். சொல்லுங்க, வாயை திறந்து விரும்புகிறவன். சொல்லுங்க, வாயை திறந்து விரும்புகிறவன். வலது இடதுபுறம் பார்த்து விரும்புகிறவன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா ஐயா, இப்ப நான் என்ன சொல்றேன்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம விருப்பத்தை தேவனிடத்தில் வைப்போமே ஆனால் என் ஜீவனை இழந்து போக மாட்டேன். என் விருப்பத்தை முழுமையா அவருல பாதி உலகத்துல பாதி என்று நான் வைக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவனுடைய சித்தத்தின்படி நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய விருப்பம் எல்லாம் யாராதான் இருக்கணும்? இயேசுவாதான் இருக்கணும். என்னுடைய கண்களை யார் மேல் பதிக்கணும்? இயேசுவின் மேல பதிக்கணும். என் பார்வை என்ன காரியமா இருக்கணும்? பரலோகத்துக்கு அடுத்த காரியமா இருக்கணும். இந்த நிலைமையிலே நான் வாழும் போது இந்த பூமியிலே தேவன் என்னை எப்படி ஆபிரகாம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உடையவனாய் இருந்தானோ அதை போலவே உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே சரியா சொன்னா, ஆசீர்வாதத்தின் மேல் உங்கள் விருப்பத்தை வைக்காதபடி ஆசீர்வதிக்கிறவர் மேல் உங்கள் எண்ணத்தை உங்கள் விருப்பத்தை வைக்கும் போது உங்கள் ஜீவனை இழந்து போக மாட்டீர்கள். அது நித்திய ஜீவ காலமாய்
காத்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு வேறே தேவன் இல்லை, பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பூமியிலே உம்மை தவிர, பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆகவே அங்க தாவீது தன் ஓட்டத்தை தேவ சித்தத்தின்படி அவன் முடிக்க முடிந்தது. மறுபடியும் சொல்றேன், என் தேவன் அவரை அறிகிற அறிவிலே, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டி யாவற்றையும் தருகிறவர். ஆனால் நம்முடைய விருப்பம் இந்த பூமியிலே அவராய் இருக்கும் போது, இந்த பூமியிலே நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் உனக்கு கொடுக்க. உங்க விருப்பம் என்ன? சாலமோன்ட்ட கேட்டாரு, நீ விரும்புகிறதை கேள். யாரு? ஏரோதுடைய அந்த மகள், ஏரோதியாளின் மகள் டான்ஸ் ஆடி எல்லாரையும் மகிழ்வித்தால், ஏரோது கேட்கிறான், நீ விரும்புகிறதை கேள், எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்ட்டான். எஸ்தர் அகாஸ்வேருவுக்கு முன்பாய் நிற்கும் போது, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் அதை நான் உனக்கு தர்றேன். ஹல்லேலூயா. ஐயா, சாலமோனுக்கு கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தந்தார். சாலமோனுடைய எண்ணம் எதுல இருந்தது? ஐஸ்வர்யத்துல இல்ல. சாலமோனுடைய எண்ணம் தேவன் தனக்கு கொடுத்த ஜனங்களை நல்ல விதமாய் நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் சாலமோனுக்குள் இருந்தபடியால் சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுத்தார். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுங்க. என் தேவன் கொடுக்கிறவர். நீங்க கேட்கறத மாத்திரம் கொடுக்கிறதல்ல, கேளாததையும் கொடுக்கிறவர். ஆனா என்னுடைய எண்ணம் தேவனுக்கு அடுத்த காரியத்துல, நித்தியத்துக்கு அடுத்த காரியத்துல அவரே இந்த பூமியிலே விருப்பம் என்று தாவீது சொன்னது போல, அவரை இந்த பூமியிலே விருப்பமாய் வைக்கும் போது என் ஜீவனை நான் இழந்து போக மாட்டேன். அது நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் செழிப்பு பேசினாலே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பேசினாலே கவனம், அவன் செழிப்பா பேசுவான், அவன் ஆபிரகாம் ஆசீர்வாதமா பேசுவான். இப்ப நான் எப்படி பேசிட்டு இருக்கிறேன்? எப்படியா பேசுறேன்? உங்க ஆவிக்கரிய, உங்களுக்கு ஆவிக்கடுத்த, உங்கள் மனதுக்கு அடுத்த, உங்கள் வாழ்வுக்கு அடுத்த தேவனையே முதல் நிலைப்படுத்த வேண்டும் என்ற அதைத்தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். கரத்தை உயர்த்தி, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான மேட்டிலே கொண்டு வந்து விற்றி. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தபடி யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். அங்கேயும் இயேசு மரணத்தை குறித்து பேசினதை பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலும் போன வாரம் பார்த்தோம். இயேசு தன்னுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பேசிய போது பேதுரு சொல்றான், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. அதுக்கு பின்னாலதான் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலும் இயேசு மரணத்தை குறித்து பேசிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்வதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24, 25. 1, 2, 3 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும்,
செத்ததை ஆகில் மரண மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, இங்க எதை சொல்கிறார்? மரணம். தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்கிறார். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும், செத்தால்தான் மிகுந்த பலனை கொடுக்கும். செத்ததை ஆகில் சாகாவிட்டால் அது ஒரு மணியாகவே இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க, இதை புரிஞ்சுக்கணும். 1 2 3 வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். நல்ல கவனிங்க, இங்க இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். இந்த உலகத்தில், உலகம் என்ற வார்த்தைய மனசுல வைங்க. தன் ஜீவனை வெறுக்கிறவன், இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்